ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிட்டி யூனியன் பேங்க் கஸ்டமர் சிட்டி யூனியன் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி மணி டெபாசிட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ சிட்டி யூனியன் பேங்க் கஸ்டமர் சிட்டி யூனியன் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு ஏடிஎம் கார்டு இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வைத்து எப்படி நம்ம மணி டெபாசிட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்டி யூனியன் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கியர் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் தி ட்ரான்சாக்ஷன் கேஷ் டெபாசிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கரெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். ஸோ உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் பார்த்து கிளியராக நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் நாளே என்ட்ரி பண்ணுறேன் பாருங்க. என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே கிளியராக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் யாரோட நேமில் இருக்கோ அவங்களோட நேம் அந்த டிஸ்பிளேல காட்டும். ஸோ இப்போ நான் என்ட்ரி பண்ண அக்கௌண்ட் நம்பர் யாரோட நேமில் இருக்கோ அவங்களோட நேம் அந்த டிஸ்பிளேல காட்டியிருக்கு. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்கள் மிஷினில் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருங்க. நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறதுல 100 ருபீஸ் நான் இப்போ டெபாசிட் பண்ணி காட்ட போகிறேன். நான் இப்போ மிஷினில் அமௌண்ட் வச்சுட்டேன். அமௌண்ட் வச்சோன்னா அந்த மிஷினில் பாக்ஸ் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வச்சணும். ஸோ அந்த அமௌண்ட் அந்த மிஷின் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். கவுண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த அமௌண்ட் டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். டெபாசிட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினில் ஒரு ரெசிப்ட் வரும். ஸோ அந்த ரெசிப்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிளியராக உங்களோட அக்கௌண்ட் நம்பரில் டெபாசிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் சிட்டி யூனியன் பேங்க் கஸ்டமர் சிட்டி யூனியன் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வைத்து நீங்கள் மணி டெபாசிட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை தரேன். தேங்க்யூ.